வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த செப்டம்பர் மாதம் 23 2024 முதல் செப்டம்பர் 29 2024 வரை உள்ள விருச்சிக ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்தல் நலமாகும். விருச்சிக ராசி பலன். பொதுவாக இந்த வாரம் விருச்சிக ராசி மக்களின் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தங்கள் மீதே நம்பிக்கை குறைவு ஏற்படும். இத்தகைய நிலையில் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் மற்றும் உங்களின் தைரியம் என்பது உங்கள் சொந்த அடையாளம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும். இதில் நீங்கள் நன்கு புரிந்து கொண்டு செயல்பட்டால் அதன் அடிப்படையில் நீங்கள் வெகு நாள்பட்ட நோயிலிருந்து விடுபடலாம், சுறுசுறுப்பாக செயல்படலாம். விருச்சிக ராசியை பொறுத்தவரை கேது பகவான் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் பொருளாதார நிதி ரீதியாக இந்த வாரம் முன்பை விட சிறப்பாக இருக்கும் என்று தெரிகிறது. ஒருபுறம் உங்களின் தேவையற்ற செலவுகள் காரணமாக நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். மறுபுறம் நீங்கள் பல நிலை ஆதாரங்களிலிருந்து பொருளாதார நிதி ஆதாயம் சார்ந்த நன்மைகளை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. இதனால் உங்களின் குடும்பத்திற்கும் மற்றும் உங்களுக்கும் மகிழ்ச்சியை தரும். பொருளாதாரத்தில் உங்களால் எதையும் சமாளிக்கக்கூடிய சூழலை பெற்று நலமாக வாழ்வீர்கள். ஆகையால் விருச்சிக ராசி மக்கள் இந்த தருணத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள். உங்கள் குழந்தையின் பரிசு வழங்கும் விழாவை காண உங்களுக்கு பள்ளியிலிருந்தும் கல்லூரியிலிருந்தும் அழைப்புகள் கிடைக்கும். இது உங்களுக்கும் குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியான ஒரு உணர்வை தரும். உங்கள் குழந்தைக்கும் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ்வார். அவர் நலமாக வாழ்வார், படிப்பில் முன்னேறுவார். இவர்கள் மூலம் உங்கள் கனவுகள் யாவும் நனவாகும். இதனால் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சியை பார்த்து உங்கள் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகும் மற்றும் உங்களின் பேச்சுத்தன்மை தடைபடும். இதன் காரணமாக விருச்சிக ராசி மக்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் பயனுள்ள மற்றும் அற்ப விஷயங்களில் மற்றவர்களுடன் பெருமை பேசுவீர்கள். சில நேரங்களில் இதன் எதிர்மறையான தாக்கம் உங்கள் இமேஜுக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதால் பெருமை பேசுவதை சற்று அடக்கி பேசுவது நல்லதாகும். இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் சக ஊழியர்களிடமிருந்து சரியான ஆதரவை பெறுவதற்கு கடினமாகும் சூழலும் இருக்கிறது. இந்த வாரம் விருச்சிக ராசி மாணவர்கள் தங்கள் கல்வியில் தயாராகாமல் இருந்தால் இவரின் கல்வி தொடர்பானவற்றில் தோல்வியை தழுவ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதுவும் ஒரு காரணமாக உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும். இத்தகைய நிலையில் விருச்சிக ராசி மாணவர்கள் எந்தவிதமான முடிவையும் எடுப்பதற்கு முன் நீங்கள் உங்களின் கல்வியில் கற்றலில் அக்கறையுடன் செயல்பட வேண்டிய சூழலும் இருக்கிறது. மற்றும் நல்ல ஒரு ஆசிரியரின் உதவியை பெறுவதற்கு தங்கள் பெற்றோருடன் கலந்து ஆலோசிப்பது பொருத்தமானதாக இருக்கும். இந்த வாரம் விருச்சிக ராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது பரிகாரம் என்பதும் செவ்வாய்க்கிழமைகளில் சூரிய பகவானை அர்க்கியம் கொடுத்து அவரை வழிபடுவது மிகுந்த நலமாகும் மற்றும் முருகனை வணங்குவதும் நலமாகும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யங்களை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோரை வணங்குவோம். வணக்கம், நன்றி.